ஃப்ரெஷ்ஷாக உடைச்ச அரைமுடி தேங்காவை எடுத்து அதை இதே போல் நல்லா துருவி 2 போர்ஷனாக பிரித்து அதுலேருந்து ஒரு போர்ஷன் எடுத்து மிக்ஸி ஜாருக்கு மாற்றி 3/4 டம்ளர் தண்ணி ஊற்றி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்ச விழுத நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மேலே மெல்லிசான துணியை வச்சு வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த வீடியோ இன்னும் டீட்டெயிலாக தெரியணும்னா கமெண்ட் செக்ஷனில் லிங்க் இருக்கும், பார்த்துக்கோங்க. வடிகட்டின அந்த சக்கையை மிக்ஸி ஜாருக்கு மாற்றி மறுபடியும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பால் எடுத்துக்கலாம். இது ஒரு சைடு இருக்கட்டும். இப்போ ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கலாம். அதில் 3 ஸ்பூன் சோள மாவை சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக தேங்காய் பாலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற தேங்காய் பால்லையே சேர்த்துக்கலாம். இதில் 4 ஸ்பூன் சர்க்கரையை சேர்த்துக்கலாம். சர்க்கரை கலந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணி அந்த பாத்திரத்தை வச்சு நம்ம சூடுபடுத்திக்கலாம். கொஞ்ச நேரத்திலேயே கெட்டியாக ஆரம்பிக்கும். கெட்டியானதுக்கப்புறம் ஒரு பவுலுக்கு மாற்றி கொஞ்ச நேரம் கழித்து நம்ம இதே போல் ஓரங்களை நெம்பி விட்டு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். ரொம்ப ரொம்ப அட்டகாசமான டேஸ்ட்டாக இருக்கிற தேங்காய் பால் புட்டிங் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே அழகுக்கு புதினா இலைகளையும் ஒரு திராட்சையும் வச்சிருக்கேன். இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு ஜெல்லி மாதிரியும் உங்கள் குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். தேங்காய் பாலோட ஃப்ளேவரில் ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது. தேங்க்யூ.